எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டதா. வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சினாங்க அந்த கடல்ல. ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது. இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார், தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார். ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள், வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள். இதுல இருக்கிற 2 பேர் ஓடினம். தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார், பிமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார். வெக்கமா இல்லையா? என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய கயந்திரமார் பொன்னபலத்தோட கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் நான் சொல்றேன், என்ன மினவாதம் போட்டு நான் கயந்திரமார நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்களா. இந்தியாவில இருந்து வெக்கமா இருங்க. சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளியார் சிலையை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நனைந்த அந்த மண்ணை எங்களுடைய மழை தன்னால் முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம். இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை, அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள். மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை, எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மிகவும் கவலையான விடயம், நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் நான் பெருமைப்படுகிறேன். என்றால் நான் மனதில் பட்டவற்றை நேரடியாக கதைப்பதற்கு. இன்றைய தினம் எங்களுடைய 323 கண்டெய்னர் கள்ளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர், உங்களுக்கு தெரியும் யாரென்று, இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார், தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார். ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது. அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில். மிகவும் கவலையாக இருக்கின்றால் இவர்கள் சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் எப்படி? நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் அரசாங்கத்தினுடைய அரசாங்கம். எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது. இருக்குமோ சிலவேளை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது. ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சினாங்க அந்த கடல்ல குடுவித்தேன்னு எங்களுக்கு சொல்லேகல்ல. ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன். ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது. நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான். ஏனென்றால் ஆயுதம் ஏந்தி என்னோடு இருக்கிறார்கள், ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம். அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு. நீங்களும் ஒரு போராடின சமூகம், உங்களுடைய ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள், வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அர்ச்சுனாவை, அது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மிகவும் கவலையா இருக்கு. நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை, ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது. நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள், திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான்
சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். வெட்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட யாழ்ப்பாணம் வருவீர்கள். இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம். தீவிரமத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார், விமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார். வெட்கமா இல்லையா? நீங்கெல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும். உங்களை மாதிரியான மனுஷர்கள் இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட கேவலமான வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க. ஒரு இனத்தை காத்த தமிழன், ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் கடவுள் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெட்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க. NHSL கொழும்புல இருக்கிற NHSL குப்பையை கொண்டு அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க. புத்தளத்திலிருந்து வந்திருக்கிற எம்பி இந்த யாராவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு? நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்றோ ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன், அவசரப்பட வேண்டாம். அதை விட திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா? கேட்போம். எங்க உங்களுடைய அருள் ஏமச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி கேட்க. நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது, நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி, நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது 1970 இருந்து எனக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று வெட்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்நாயக்க சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்லை. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய. நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில். ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலையும் கதைப்போம் தமிழ்லையும் கதைப்போம், இதை நிப்பாட்டு. வெக்கமாக இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க, வலக்கையாலையா சாப்பிட்றீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியாவில இருந்து வெக்கமாக இருக்கு. சரி பரவாயில்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம், அந்த சமூகம் என்ன செஞ்சது? அதுக்கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீர்கள்? போட்டு அடி அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுகிற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாமல் கிண்ணியாவை எடுக்கிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், இல்லை தெரியாமல் கேட்குறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் இதை கேட்குறேன். அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசில் இருக்கிறது வரி. நீங்கள் சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலையை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. வெக்கமா இருக்கு. உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி, எங்க இளங்குமரன் நம்பி, எங்க ஒவ்வொரு தமிழ், எங்க ஃபைசால், எங்க ஒரு வசனம் கதை கேளுமா? உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா? நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானியும் அடிபடுவேன். என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு. இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன்.
හරි යංග අපි සිංහලෙන් පොඩ්ඩක් කතා කරන්න මත විනාඩි 5ක් තියෙනවා. මම පොඩ්ඩක් කතා කරන්න. ඔයගොල්ලෝ පදින්නේ සිංහලෙන්නේ. කොහොම ඉන්නකෝ. ගෑ ගන්න එපා. පාපිසි ටිකක් ගෑ ගන්නවා කියලා මම බය වෙන්නේ නැහැ. මම මේ පටන් ගන්නවා. ඔයගොල්ලෝ කිව්වා පිළිම වන්දනාව කටවාන ඉන්නකෝ සර් කිව්වා කටවාන ඉන්නවනේ. පිළිම වන්දනාව ගෝත්‍රික කියලා කියපු මිනිස්සු ඕගොල්ලෝ. ඕගොල්ලෝ කිව්වේ සබලියෝ රණවිරුන්ට සබලියෝ. ඕගොල්ලෝගේ වෙනුවෙන් මරුනේ. ඒ මිනිස්සු ඕගොල්ලෝගේ වෙනුවෙන් මරුනේ. අත්‍තරම මේ ජාතිවාදී කතා කරන්න ඕනේ මම. හැබැයි අද ඡන්දය ඉල්ලලා බලපද දකුණේ. ඔයාලට වඩා ඔයාලා ජනාධිපතිට වඩා මට ශ්‍රද්ධා ගන්න පුළුවන් දකුණේ. මම ඇත්ත කියන්නේ. මම කවදාවත් සිංහල ජනතාවට විරුද්ධව කතා කරන්නේ නැහැ. මෙච්චර වෙලාව මම දෙමළෙන් කතා කරපු කතාව මම අද වෙනකල් මට සිංහලෙන් ආයේ කියන්න පුළුවන්. ගරු කතානායකතුමා මම සුදිවෙද්ද වෙනවා ඔබතුමා අද කතා කරා දෙමළ එම්පිලාට සිංහල කතා කියලා දෙන්න ඕනේ. සිංහල අත්තර මේ කරන්න ඕනේ. අත්තර මේ කරන්න ඕනේ. මේ පුත්කලයන්ට අපි කියන දේවල් තේරෙන්නේ නැහැ. අපි මේ යවලා රණ්ඩ වෙන්න නෙවෙයි අවිල්ලා තියෙන්නේ. අපි පපුවේ තියෙන කැක්කුම අද එක දවසක් මං ගිහලා සභානායකතුමා කතා කාමරේ ඇඩුවා. සභානායකතුමා දන්නවා. ඒ දුක ඔය දෙමළ එම්පි කෙනෙකුට ඕගොල්ලෝ කරන වැඩ මං IPU වෙනකන් ගියා. IPU ගිහලා කම්ප්ලේන්ට් එකක් දැම්මා. කතානායකතුමා හැබැයි මං දවසකට මේක විත්ඩ්‍රෝ කරනවා. ඒ තරම් ඕගොල්ලෝ දෙමළ මිනිහාව කොච්චර මේ පල්ලයට ගේනවද? දැන් ත්‍රිකුණාමල ගන්නකෝ අපි දෙමළ මිනිස්සු කිව්වද කියලා පුලිපිසිව අයින් කරන්න කියලා. අපි කිව්වද ඒක දාන්න කියලා. Honorable member, you have another 2 minutes. Thank you sir. දාන්න තොබලා ඊට පස්සේ ඒක අයින් කරන්න තොබලා ඊට පස්සේ අනිත් උදේ කියලා දාන්න තොබලා හැබැයි අපේ ඔළුවට වැටෙනවා. අපි කිව්වද ඔයගොල්ලෝ දාන්න කියලා. අපි කිව්වද ඔයගොල්ලෝ පිළිපදිම තියෙන්නේ කියලා. අපි අද වෙනකල් ඔයාලට මරන්න කැමති නම් මං ඉන්නවා ප්‍රභාකරන්ට ඔයගොල්ලෝ මරුවේ නැහැ. මරුවා කියලා හිතා ගන්නවා නම් ආපහු තව පාරක් දෙමළ මිනිහව මරන්න කැමති නම් මාව මරන්න. හැබැයි මේ දෙකාපනා වැඩ කරන්න ඔයගොල්ලෝ විශ්වාස කරලානේ දැම්මේ ඡන්දයක්. මම ඔච්චර ආදරෙන් ඔයගොල්ලෝ ආවද? ආවට පස්සේ මේ පාර්ලිමේන්තුවේ මට කොච්චර ආතල් දුන්නාද ඔයගොල්ලෝ? ඊයේ පොලිසියට ගැව්වා කවුරු හරි. එතකොට එයාට අද උදේ කිසි දෙයක් වෙලා නැහැ. හැබැයි ජෙලෝල ඉන්නේ කෙනෙක්ව කියලා කො පොලිස් පාර ඇමතිමදි. මේ ට්‍රවුසර් නේද අදින්නේ? ට්‍රවුසර් නේද අදින්නේ? නිකන්ද අදින්නේ? ලැජ්ජ නැද්ද? මේ බලන්නකෝ මම ජෙලෝල ඉන්නේ කෙනෙක්ව කියලා මම දෙමළ නිසා. කොච්චර මගේ දෙමළ මිනිස්සු සිංහල කතා කරන්න පුළුවන් නම් දවසක් පොත් ලියනවා. අපේ අම්මලාව අක්කලාව ගිහලා රේප් කරලා තියෙනවා. ඔයගොල්ලෝ හමුදාවේ සමහරු. ඒක පැහැදිලිම කියන්න. මේ බිමල්ටත් නැහැ කියලා කියනවා. ගහේන්ද්‍ර මොනම්ල මන්ත්‍රීතුමා කිව්වා කියලා මේ හැම කවුද මේ රණවිරු ඔක්කොම ටික කුඩු මේ අපි එහෙම කිව්ව නෑ. මෙයාත් මෙතුමත් කිව්ව නෑ මමත් කිව්වේ නෑ. අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාව තමයි උතුරේ කරන්න කියලා. ඒක නවත්තන්න කියලා. හැබැයි මේ ඉන්න ඇමතිලා තමයි දැන් කලින් ගෙනාවේ මේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු දැන්ගේ ඉන්න ඔයලාගේ ලොක්ක කක්කුසි ඇමතිලා. ලැජ්ජ වෙන්න ඕනේ. ඕගොල්ලෝ අපි විශ්වාස කරා. ඒ විශ්වාස තාම තියෙනවා. හැබැයි මේ විදියට ගියොත් මං හිතන්නේ තව පොඩි කාලේ බල මේ පාර්ලිමේන්තු ඡන්දයක තියන්න වෙයි මං හිතන විශ්වාස කරනවා මං ඒ විදිහට යන්න එපා කියලා. අනේ පොඩ්ඩක් හිතලා බලන්නකෝ මං ඕලට මේ වෛරය කතා කරනවා කියන්නේ අපේ Honorable member, your time is over. මම මේක කතා කරන්නේ අපේ මිනිස්සුන්ගේ පොප්පේ තියෙන වෛරය. ඕගොල්ලෝ මේ කට්ටිය ඇවිල්ලා කියනවා මචං පොඩ්ඩක් කතා කරන එක නවත්ත බං අපිට වදිනවා කියලා. තව එක්කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා මචං ඔහොම කතා කරන්න එපා උඹට වෙඩි තියයි අපේ මිනිස්සු කියලා. හැබැයි මරණොත් මං ඇත්ත කියනවා ඕගොල්ලෝ මාව මරලා දාලා පුච්චලා දැම්මොත් හැබැයි තව තමල මිනිහෙක් ඇවිල්ලා මෙහෙම ඕගොල්ලෝට කතා කරන්නේ නැහැ. මම මේ ඇත්තටම පපුවෙන් හිතෙන් රිදවලා මම මේ කතා කරන්නේ. Thank you sir. Honorable Shanikyan Ramnachan Trasamanikkam, you have 10 minutes. Thank you, Honorable Speaker. The defense allocation of every government has been a real concern for this country's economy. Large allocations are allocated for the defense ministry, and we live in a country where the war, I believe, was concluded almost 16 years ago. So 16 years after the war has been concluded, I don't understand why the defense ministry needs such a large allocation. Are we still in insurgency mode? I don't know why successive governments continue to inflate the defense allocation on each and every year, whilst the rest of the country, the vulnerable communities are suffering. There are so many schools that are yet to be built. There are so many elderly who need care. There are so many war-affected people who have been affected by the war on both sides, who need looking after. Instead of looking at these, Honorable Speaker, I don't understand why successive governments keep adding more and more funds to the defense budget.
Now, I remember the Honorable Prime Minister, Madam Harini Amarasuriya, while she was not even a member of parliament, maybe before that also, she advocated for allocations of a minimum of at least 6% for education. Now she's in power. It's her government that's in power. She's the Prime Minister. But even under her government, under this government, Education Ministry doesn't seem to have been given allocations even close to the Defense Ministry. Now these are matters that the government needs to take notice of. The security sector reform is something that we cannot overlook. I know the IMF conditions. I know the government keeps talking about the IMF and blaming the IMF for certain decisions that they take on taxation. But the security sector reform is also something that has been suggested. So I'd like to urge the government, at least in the 2026 budget, to take into consideration the excessive allocations that you keep giving the Defense Ministry and also the very small allocations that you give other ministries. Now, these are matters that concern the entire country. But there are certain things that concern just the North and the East and the people of the North and the East. மேலே இந்த சபையிலே நான் கடந்த பாராளுமன்றத்திலே 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே பேசிய பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விடுவிக்கப்பட வேண்டிய சில இராணுவ முகாம்களை பற்றி பேசியிருந்தேன். இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். மட்டக்களப்பிலே முரக்கட்டாஞ்சேன இராணுவ முகாமுக்குள்ளே இருந்த பாடசாலையை முழுமையாக விடுவித்து அந்த மக்களுக்கு கையளித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்தில் எனக்கு இந்த வாக்குறுதி பிரதி அமைச்சர் இருக்கின்றார் தரப்பட்டது. அதே போல ஏனைய முகாம்களும் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு இந்த இடத்தில் நான் அரசாங்கத்தை நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அரச தரப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர் கந்தசாமி பிரபு போன்றவர்கள் அந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்ட தேதியிலே போய் அந்த இடத்திலே ரிபன் வெட்டி அதை வரவேற்றார்கள். தாங்கள் தான் விடுவித்ததாக பிரதி அமைச்சர் இருக்கின்றார். இந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு அமைச்சிலும் கூட தேசிய மக்கள் சக்தியால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்க சொல்லி பேசியது நான் இதுவரைக்கும் காணவில்லை. எங்களுடைய கௌரவ சந்திரசேகரன் அமைச்சராக இருக்கிறார். அவர் கூட குறிப்பாக சொல்லி பேர் குறிப்பிட்ட ஒரு இராணுவ முகாமை விடுவிக்க சொல்லி கேட்டது பொதுவாக சொல்லப்படுகின்றது. சொன்னது நான் அவதானிக்கவில்லை. இருந்தாலும் இராணுவ முகாம்கள் விடுவிக்கிறதுடைய நோக்கம் மிக முக்கியமாக அது காணிகள் மக்களுக்கு தேவையானது என்றதின் அடிப்படையிலே தான். அதே போல தான் இந்த வருடத்திலேயும் கூட நான் போன வருடம் சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலடிவட்டை, காயங்கேணி, கல்லடி, குறுக்கல் மடம் இவ்வாறான பிரதேசங்களிலே விடுவிக்கப்பட வேண்டிய இராணுவ முகாம்கள் இருக்கின்றது. அதுகளை நீங்கள் இந்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய பாதுகாப்புக்கான ஆய்வுகளை செய்து விடுவிப்பீங்கள் என்ற நம்பிக்கையிலே நான் இருக்கின்றேன். ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரை இது மட்டக்களப்பிலே ஒரு இராணுவ முகாம், காரதீவிலே ஒரு இராணுவம், இந்த இரண்டை தவிர இந்த வருடத்துக்குள்ளே வேறு இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகளை வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை. இதிலே குறிப்பாக நான் ஒரு உதாரணமாக சொல்கின்றேன். வெளியாமம் வடக்கு வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே இல்லாட்டி அந்த பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே மாத்திரம் கௌரவ சபாநாயகர் அவர்களே 2500 ஏக்கர் தனியாருடைய நிலம் அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள். 3 கிராம சேவையாளர் பிரிவு, மொத்தமாக 3 கிராம சேவையாளர் பிரிவு, இது ஒரு உதாரணம் மாத்திரம்தான். ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கின்ற நேரத்துக்காக நான் சொல்கின்றேன், நேரத்தை கருத்தில் ஒன்று. 3 GN டிவிஷன், பலாலி வெஸ்ட், பலாலி நார்த் வெஸ்ட், மயிலத்திட்டுறை சவுத், இந்த 3 GN டிவிஷன் முழுமையாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அது வெளி வடக்கு பிரதேச சபையினுடைய ஒரு வட்டாரம், ஒரு ஒட்டுமொத்த வட்டாரமே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேசும் பொழுது சர்வதேச சமூகத்துக்கும் ஏனையவர்கள் நீங்கள் சொல்லும் விடயம், யூ கீப் ரிப்பீட்டிங் தட் யூ ஹேவ் ரிலீஸ்ட் லேண்ட் இன் த நார்தர்ன் ப்ரொவின்ஸ், யூ ஹேவ் ஒன்லி ரிலீஸ்ட் a road that's a Palali Maileti road, and that road also you close after 7 p.m. The lands on either side of the road haven't been released. But you keep saying that the road has been opened. What good is a road if the people who live on either side cannot have access to their lands? Now that is, and then I think the Vasavalan Achuvali road 400 meters also has been opened. But there is a school. There's a school, Honorable Speaker. This is in the Vasavalan area.
The school, the name of the school is Vasavalan Sri Velupullai Vidyalayam. Last year alone, 20 students have passed their scholarship grade 5 examinations while studying in a temporary shed on a playground adjacent to that, adjacent to where that actual school was. So, you have no intention of releasing actual private land. You only want to tell the international community when they ask you, just to show them, you have said that you have released a road. But that road also after 7 p.m., that road is shut down. Now, there are so many other issues pertaining to the northern province, to the Vanni district, to the Vanni region, to the entire north and the east. සුළු මොහොතකට කලින් මම දැක්කා සභානායකතුමා කියනවා උතුරු පළාතේ මං හිතන්නේ මම පාර්ලිමේන්තුව ඇතුළට එනකොට කොණ්ඩේ කපන ස්ථාන එකයි හමුදාවෙන් කරන්න කියලා. මට කොණ්ඩේ නැහැ ඒක නිසා මම යන්නේ නැහැ ඒ පැති වල කොණ්ඩේ කපන්න. හැබැයි කොණ්ඩේ කපන්න යන අය මං කියලා තියෙනවා එකකට වඩා තියෙනවා. Honorable member, you have another 2 minutes. Thank you, sir. Gajan, I don't know where he got his hair from, but this is not a laughing matter. You know, he's honorable leader of the house said that there's only one salon. There's more than one salon. He said there are only 6 cafeterias. There are more than 6 cafeterias. Honorable Minister Vimal Ratnaik is hurt and is upset over the government's action with this Trincomalee camp matter, the Trincomalee Vihara matter. He has taken upon himself the northern province. Earlier, under the Rajapaksa administration, there was a BR in charge of the northern province. Under the AKD, Andhra administration also, there is a BR in charge of the northern province. So, Honorable BR is upset about the situation in the Trincomalee district. Right? அவர் சொல்லுகிறார் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் ஒருவரை அகட்டி ஒரு இளங்குமரன் ஒரு ரஜீவன் ஏதோ ஒன்று சொல்லி சொன்னார்கள். இனி அவங்கள் வடமானம் பக்கமே போயலாது. சந்திரசேகரன் அமைச்சர் அவர்களை வடமாகாணத்து மக்கள் தரவில்லை உங்களுக்கு கிடைத்த வாக்களை தேசிய பட்டியல் நீங்கள் தான் வழங்கினீர்கள். அந்த வகையிலே இதில் there is an underlying issue. Honorable Speaker, let me conclude my speech with a question that Honorable R. Sambandhan raised in this house on the 20th of July 2005. 20 years ago, Honorable Speaker, Mr. Sambandhan in this same chamber has said the question, the heading is situation, the question that I think it's a 27-2 under standing order is raised this issue. The question is situation in the Trincomalee town consequent to the installation of the Buddha statue. This is 20 years ago. Let me just quote a little part of it in the interest of time. I wish to raise the following question relating to a matter of public importance. The situation that has developed in the Trincomalee town and the Honorable member, your time is over. Sir, just since it's Mr. Sambandhan, he was the opposition leader, let me quote him, give me a minute. Yeah. He was the opposition leader as well, so it will be injustice to him if I don't conclude this. No, you have to complete. Yes. You have to finish. The Trincomalee district, consequent to installation of statue of Lord Buddha under the cover of darkness on the 16th of May 2005 without permission from any authority on land belonging to the state urban council of Trincomalee. Now it's a long statement, I'll table this. இதே போலதான் 20 வருஷத்துக்கு முதல் சம்பந்தன் ஐயா அவர்கள் இதே திருகோணமலையிலே இதே விடயத்தை சொல்லியிருக்கிறார். Your time is over, honorable I am winding up, sir. இந்த இதிலே அடிப்படை பிரச்சனை ஒரு விஹாரை அல்ல. திருகோணமலை மாவட்டத்திலே 1800ஆம் ஆண்டிலே இருந்து நீங்கள் தமிழ் மக்களுடைய வீதாசாரத்தையும் சிங்கள மக்களுடைய வீதாசாரத்தையும் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் 81% 1827 81% இருந்த தமிழ் மக்கள் இன்று 32. Honorable member, you have to stop. 1827 இருந்த Honorable member, you have to stop. You have to take another 1 minute. சிங்கள மக்கள் 1% இருந்த சிங்கள மக்கள் இன்று 26 வந்திருக்கிறார்கள். Honorable member, இந்த குடியேற்றங்கள் Honorable member, please stop. சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Honorable Dayasri Jayasekara, you have 12 minutes. Honorable Gajendra Ponnambalam. Thank you, Honorable Speaker. When I was not in the House, I was learning Sinhala in the Sinhala classes that Parliament was carrying out. The Leader of the House had mentioned my name and made several comments. I will look at the comments that he made directly at me, and I will raise the issue under standing orders tomorrow. But let me tell him with regards to the allegations he made with regards to the LTT, not
one case, not one case. Honorable In the- member, you in the, are- in the yeah, over yes. 30 years that the LTT existed, had not one case has the government filed against them on the basis of drug smuggling. Right, you That's have number to- one. The yes, second thing is, yes, please. I'm finishing. Yeah. The second thing is, all the evidence that you could have had against the LTT, you chose not to present it before a court of law. Instead, you killed every one of them summarily. And you refuse to even today face up to the allegations that we make against your military. Honorable You are not member, you have to prepared stop go now. before an Honorable member. independent Yes, you have international to- inquiry. Honorable- You are not prepared to do that. Aruna Jayasekara. You are not prepared to do that. Honorable Honorable Jayasekara. Speaker, Now you have to stop. I must